இல்ல முதலமைச்சருடைய விமர்சனத்தை எளிதாக கடந்து விட முடியாது. குறிப்பாக அதுல பேசப்பட வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கமான நடைமுறை தானே. இதற்கு ஏன் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கொந்தளிக்கிறார் என்று வலதுசாரிகள் கேட்கக்கூடும் என்று நீங்க ஒரு செய்திய சொன்னீங்க இல்லையா? இந்த நடைமுறை எப்படிப்பட்ட நடைமுறையாக இருக்கிறதுங்கிறத முதல்ல நாம பார்க்கணும். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததற்கு பிறகு ஒரு ஜிஓ ஒண்ணு பாஸ் பண்ணுவாங்க. அதுதான் நீண்ட காலமாக இருக்கிற அதிகாரிகள் ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸினுடைய டிரான்ஸ்ஃபருக்கு வழிவகுக்கும். ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே 3 கட்டமாக அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுட்டாங்க. நீங்க நீண்ட காலமாக இருந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ஸ் உடைய ஆபீசர்ஸ ஃபர்ஸ்ட் ஒரு டைம் மாத்திட்டாங்க. அடுத்து ஒரு முறை ஐபிஎஸ் ரேங்க்குக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த டிஎஸ்பி ரேங்கிங்ல, இன்ஸ்பெக்டர் ரேங்கிங்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள மாத்தியாச்சு. இப்ப 2 தவணையாக அதிகாரிகள் மாற்றம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நடந்து முடிஞ்சதற்கு பிறகு கடைசியாகன்னா இப்ப வந்திருக்கிற அறிவிப்புல கடைசி. இதுக்கப்புறம் என்ன அறிவிப்பு வரும்ன்றது நமக்கு தெரியாது. தேர்தல் ஆணையம் என்னென்ன வேலையை செய்ய போறாங்கன்னு நமக்கு தெரியல. இப்போ டிஜிபியையும் தலைமைச் செயலாளரையும் மாத்தி ஒரு அறிவிப்பு வெளியாகுது. இது ஒரு சாதாரணமான நடைமுறை தானே. இதுக்கே இவ்வளவு ஆத்திரப்படணும், இதையே விமர்சிக்கணும் ம். அப்படின்னு கேட்டா, ம். இது ஒரு சாதாரணமான நடைமுறை அல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு பிறகு நீங்க பியூரோகிரசிய கம்ப்ளீட்டா இன்னொரு பக்கம் டர்ன் பண்றீங்க அப்படின்னா, அது ஏதோ ஒரு உள்நோக்கம் கொண்டதாக இருக்கும் அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை. கடந்த காலத்துல இந்த மாதிரி நடந்ததில்ல. அப்படி நடந்த இடங்களில் எல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தைகள் சந்தேகத்துக்குரியதாக மாறி இருக்கு அப்படின்றதுதான் முதலமைச்சர் கேள்வியாக எழுப்புறார். உதாரணமாக அவர் பீகார்ல நீங்க அப்படி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இப்ப பீகார்ல நிதிஷ்குமாரினுடைய ஆட்சி. நீங்க அதிகாரிகளை இந்த மாதிரி டிரான்ஸ்பர் பண்ணிருக்கீங்களா? தலைமைச் செயலாளரை ஏன் கடைசி நேரத்துல நீங்க மாத்தணும்?